ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்தலூருன்ற வில்லேஜில் இருக்குது. இந்த சைட்டை பற்றி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 4 அடி ஹைட்டு ஃபுல்லாகவே லே பண்ணி கொடுத்துட்டோம். இது ஒரு 50 சென்ட் ஏரியா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 11 அடி ஹைட்டு காம்பவுண்ட் வால். ஒரு பார்ட் லே பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே பீம் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃப்ரண்ட்டு பொசிஷனுங்க. ஃப்ரண்ட்டு கேட் இது. கேட்டு வச்சு முடித்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. நம்ம அடுத்தடுத்து தேவையான பிரிக்ஸை தேவையான இடத்துல இறக்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது 4 அடிக்கு மேலே 2வது நாள் ஒர்க் இது. இது மாதிரி ஒரு 3 நாள் ஒர்க்கை ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். இல்லை கால் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு எதனா காம்பவுண்ட் ஒர்க் எதனா பண்ணணும் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. நம்ம 4 அடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடு என்ன சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லேட்ரு ஒரு 4 லேட்ரு ஒரு 4 பலகை இது மட்டும் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணோம். மற்றபடி நம்ம ஒர்க்கை நம்ம முடிச்சு கொடுத்துருவோங்க. இது மாதிரி நம்ம ஒரு கல் ஃபுல்லாக லே பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம லே பண்ணி வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அப்போவே ஒரு கல் லே பண்ணி அதுக்கு மேலே அடுக்க முடியாது. ஏன்னா ஈரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லேயிங் கரெக்டாக வராது. அதனால் ஒரு கல் ஃபுல்லாகவே லே பண்ணி வச்சிடுறோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடெலாம் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. கீழே 10 கல் லே பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலேயும் 10 கல் லே பண்ணிட்டோம். அதுக்கு மேலே கஸ்டமர் ஒரு பீம் ஒன்று மேலே விட போகிறாங்க. அது விட்டாங்கன்னா காம்பவுண்ட் வால் ஓவர் மேலே ஃபினிஷ். இதான் மொத்தம் ஹைட் 11 அடி. நம்ம கல் லே பண்ணிக்கிது பார்த்திங்கன்னா 9 அடி தான் லே பண்ணியிருக்கோம். 4 9 அடி. அதில் 3 பீம் வரதுனால அதை கேல்குலேஷனில் போட்டால் 11 அடி ஹைட் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம பாயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் வரும், அதை பாருங்கள். அந்த பாயிண்டிங் ஒர்க்கு முடிச்சுட்டு நம்ம இந்த சைடு ஃபினிஷ் பண்ண உடனே நம்ம பெயிண்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் போடுவோம். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். காம்பவுண்ட் ஒர்க் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா லுக்காக நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஏதோ காம்பவுண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தேடுற நம்பருக்கு கூப்பிடுங்க. நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் நல்லா பண்ணி கொடுக்கலாம். நம்ம காம்பவுண்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல் மட்டும் லே பண்ணி கொடுக்குறோம். ஃபுல்லாக மெட்டீரியலோடவும் பண்ணி கொடுக்குறோம். அதனால் நீங்கள் எப்படி வேணுமோ சொல்லுங்கள், அப்படி பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வீடாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷெட்டாக இருக்கட்டும், ஷாப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போங்க. தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.